நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு பெண்ணுக்கு சுக்கிர ராகு என்ன செய்யும் அப்படிங்கிறத அந்த வீடியோவோட தலைப்பாக கொடுத்துருக்குறேன். ஒரு 60 வயது சகோதரியுடைய ஒரு ஜாதகத்தை அவருடைய அனுமதியோடு உதாரண ஜாதகமாக சொல்ல போகிறேன். மிதன லக்னத்தில் அவர் பிறந்தவர். ஜோதிட ஆர்வம். சமீபத்தில் என்னுடைய ஆன்லைன் வகுப்புகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது பெங்களூரில் இருக்கிறார். இதெல்லாம் தாராளமாக சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய எப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் போகிறது போன்ற அமைப்புகளை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஒரு ஜோதிட ஆர்வத்திற்காகவே எல்லாத்தையும் ஒரு கன்ஃபஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒப்புதல் வாக்கு மூலம் உங்களுடைய ஆன்லைன் வகுப்புகளை கவனிச்சுக்கிட்டு வரேன். நட்சத்திர சாரத்தில் எதுவும் இல்லை. பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் போன்ற அந்த அமைப்புகள் சுபத்துவ பாவத்துவத்தில் தான் இவ்வளவும் இருக்குன்றதை நீங்கள் அவ்வளோ தூரம் எங்களுக்கு டீச் பண்ணுறீங்க. ஜோதிட மாணவி தான் அவர் டீச் பண்ணுறீங்க. அதற்கு என்னுடைய ஜாதகமே எத்தனை உதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் குருஜி அப்படின்னு அவரே ஒப்புதல் கொடுக்க சொன்னது. இதில் என்ன ஒன்றுன்னா, அவருடைய சிறு வயது அமைப்புகளை நானே சொன்னேன் கன்சல்டேஷனில். ஆமாம், இந்தந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் குருஜி. நீங்கள் ரொம்ப ராகு திசையில் ரொம்ப ஃபேவரட் அப்படின்றது ரொம்ப இதுவும் எனக்கு தெரியும். என்னுடைய ராகு திசையை உங்களால் புட்டு வைக்க முடியும்னு சொன்னார். ஆமாம், அவருடைய ராகு திசையில் அந்த குறிப்பிட்ட காலகட்ட அமைப்புகளை ரொம்ப புட்டு வச்சேன். அப்படியே இந்த மாதிரி நடந்ததுன்ட்டு அவர் கூடுதலாக செவ்வாய் திசையிலே இது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கிட்டார். ஒரு வெளிப்படையான சகோதரி, அதாவது ஜோதிட நோக்கத்திற்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்தரங்க விஷயங்களை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜோதிடம் எவ்வளோ பெரிய சாஸ்திரம். ஒரு சகோதரனை போலத்தான் என்கிட்ட அந்த சகோதரி தெளிவாக பேசுனாங்க. நானாக தான் கேட்டேன், அம்மா இந்த வீடியோவை உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் விவரித்து போடலாமான்னா, கண்டிப்பாக போடலாம், நீங்கள் எல்லா வீடியோவும் நான் பார்க்குறேன், யாருடைய பேரும் ப்ரைவசியை கெடுக்காத மாதிரி தான் நீங்கள் போடுறீங்க. என்னுடைய ஜாதகத்தை நீங்கள் ஜோதிட மாணவர்களுக்காக இந்த நட்சத்திர சித்தாந்தம் என்கின்ற மாயையிலிருந்து ஜோதிட உலகம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் அமைப்புகளில்தான் இந்த உண்மை பலன் இருக்கிறது என்பது தெரிவதற்காக நீங்கள் போட்டே ஆக வேண்டும் குருஜின்னு இந்த சகோதரி எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. முதல்ல இந்த சகோதரியுடைய ஜாதகம் வருது பாருங்க. இந்த பெண் 1/2/1965 சுமாராக, அதாவது 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருடைய நேரமும் சுமாரான நேரம் தான். 3:30 மணி சுமாருக்கு பிறந்திருக்கிறார். 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். சுமாராக 3:30 மத்தியானம் பெங்களூரில் பிறந்திருக்கிறார். மத்தியானம் பெங்களூரில் பிறந்திருக்கிறார். ஜாதகம் திரையில் வந்துருச்சு. மிதுன லக்னம், 4 செவ்வாய், 6 கேது, 8 சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன், 9 சனி, 11 குரு, 12 ராகு. பிறக்கும் போது இவருக்கு சந்திர திசையில் 5 வருஷம் 6 மாதம் 11 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இப்போ அவருக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. சனி தசையில் இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ராகு புக்தி வந்து சனி தசை அடுத்து குரு புக்தி, சனி தசையே முடியக்கூடிய ஒரு 60 வயது கடந்த 61 வயதை நெருங்கக்கூடிய ஒரு சகோதரி. சரி, ஆரம்ப கால வாழ்க்கையே சில விஷயங்களை டக்குன்னு சொன்னேன். அவங்களா சொன்னது, ஐயா இவங்க சமூகத்தில் நம்ம மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு உயர் குலத்தில் பிறந்தவர். ஜாதிகள்லாம் இப்போ இல்லை, அதான் உண்மை. ஜாதிகள் படிப்படியாக மறைந்து கொண்டு இருக்கிறது. ஜாதிய உணர்வுகள் கூட நம்மை போன்றவர்களிடம் இப்போ இல்லை. சின்ன மைனாரிட்டியான ஆட்கள் தான் நீ தாழ்ந்த ஜாதி, நீங்கள் உயர்ந்த ஜாதி அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கே தவிர, உண்மையான இந்த ஒரு சமூக அமைப்புகளில் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட சமூகத்தில் இப்போது ஜாதிய உணர்வுகள் மங்கி கொண்டிருக்கிறதுன்றதான் உண்மை. இருந்தாலும் இவர் உயர் குலம் என்று நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விதமான உயர் குலத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறத மட்டும் மனசில் இருத்திக்கிட்டா போகிறோம். வெளிப்படையாக இந்த சகோதரி பேசுகிறார், மிகவும் வெளிப்படையாக பேசுகிறார். இதில் என்ன இருக்குது, என்னுடைய வாழ்க்கை சரிதம் ஜோதிட ரீதியாக உபயோகப்படட்டுமே அப்படின்ட்டு. மிதுன லக்னத்தில் பிறந்ததுனால ஜோதிட ஆர்வம் இருக்கிறது. 8 குழந்தைகள். இவர் 7வது பெண். 5 ஆண் 3 பெண். 8 குழந்தைகளில் 7வதாக பிறந்த இந்த சகோதரியோட ஜாதகத்தில் நம்முடைய பாவக சுபத்துவ பாவக பாவத்துவ கிரக சுபத்துவ கிரக பாவக அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை 3-4 நிமிஷத்தில் பட்டுன்னு சொல்லிடுறேன். லைவ்லேயே தானே சொல்கிறேன். எந்த இடத்துல இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள் உங்களுக்கு பிடிபடுகிறதோ, நட்சத்திரம் என்கின்ற மாயை உங்களை விட்டு அப்படியே விலகுகிறதோ, அப்போது அந்த இடத்துல துல்லியமாக பலன் சொல்லலாம். இந்த சகோதரியுடைய ஜாதகத்தை அப்படியே போடுறேன். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இவங்க பிறந்திருந்தாலும் இதே மாதிரியான தசாபுக்திகள் வரும். அப்போவும் ராகு அதே நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இந்த இடத்துல ராகு தசை தான் அவங்கள மிகப்பெரிய அளவில் மாற்றிய ஒன்று. இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா
12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஆக சந்திர தசை வந்து அவருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் 5 வயதிலேயே சந்திர தசை. பாவக சுபத்துவ பாவக காரக அமைப்புகளில் சில விஷயங்களை துல்லியமாக அவங்க சொல்ல முடியும். அம்மா உங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே நல்லா இல்லை, உங்களை கவனிக்கலை, உங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, அட்டாச்மெண்ட் இல்லை. ஏன்? ஆமாங்க, சுத்தமாக கிடையாதுங்க, உண்மைதாங்க. அவங்களுக்கே ஓரளவுக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கு. அமாவாசையில் பிறந்திருக்கிறேன். 9ஆம் பாவகத்தில் சனி அமர்ந்து பாபத்துவமாகி காரகனாகிய சூரியன் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்து பாபத்துவமாகி 4ஆம் அதிபதியும் காரகனுமாகிய புதனும் சந்திரனும் அமாவாசை அமைப்புள்ள இருக்கும் பொழுது 7ஆவதாக பிறந்த நான் கவனிக்கப்படாத சவலை பிள்ளையாக இருந்தேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா மேலே, இன்னும் அம்மா அப்பா இருக்கிறாங்க, இன்னி வரைக்கும் என்னுடைய அப்பா அம்மா மேலே, அம்மாவோ அம்மா அப்பாவோ யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்று வரைக்கும் என்னுடைய தாய் தகப்பன் மேலே எனக்கு துளி கூட பாசம் கிடையாது, அவங்களுக்கும் என் மேலே பாசம் கிடையாது. ஆக அந்த பாவக காரக அமைப்புகள் தெளிவாக வருகிறதா? இப்போது நான் சொன்ன மாதிரி 4ஆம் பாவகமும் அடிபட்டு போச்சு, 7ஆம் பாவகமும் அடிபட்டு போச்சு, 9ஆம் பாவகமும் அடிபட்டு போச்சு. அப்போ 4, 9 பாவகங்கள் அடிபட்டு போனாலே என்ன நடக்கும்? நம்முடைய இளமையில் அந்த தாய் தந்தை அமைப்புகள் நமக்கு சரிவர இருக்காது. என்ன தசை நடந்திருக்கு? ஆரம்பத்தில் சந்திர தசை, 5 வயதிற்கு பிறகு 12 வயது வரைக்கும் மகா கஷ்டமான காலகட்டங்கள்மா செவ்வாய் தசை. ராகு தசையில் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு ஆரம்பித்தேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, செவ்வாய் தசையில் என்னுடைய சொந்த அண்ணனே என்னை அப்யூஸ் பண்ணான்னாங்க. ஹார்ட் ஒரு நிமிஷம் நின்றுச்சு. இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு நிமிஷம் ஹார்ட் நின்றுருக்கும். என்ன நீங்கள் ராகு தசைக்கு போயிட்டீங்க? செவ்வாய் தசையில் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் என்னை அப்யூஸ் பண்ணார். அறியாத புரியாத வயது. செவ்வாய் தசை முடிஞ்ச உடனே கொஞ்சம் எனக்கு ஏன்னா செவ்வாய் தசை முடியும் போது இவங்களுக்கு 12.5 வயசு. இந்த செவ்வாய் தசை முடிஞ்ச உடனேயே எனக்கு டக்கென்று சில விஷயங்கள் பிடிபட்டு விட்டன. ஆக பிடிபட்டு விட்ட உடனே நாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணனிடமிருந்து செவ்வாய் தசை முடிஞ்ச உடனே விலகினேன். செவ்வாய் தசை வரை ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 வருடம், என்னுடைய 10 வயது 9 வயதில் வரைக்கும் என்னுடைய மூத்த அண்ணன், என்னுடைய ஒரு அண்ணன் என்னை அப்யூஸ் பண்ணார். அந்த பாவகம் பாவத்துவம் சுபத்துவம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ராகுதசை குருபக்தியில் இருந்தேன். சுக்கிரனுடைய வீட்டில் ராகு இருந்த காரணத்தினால அந்த சுக்கிரன் அமாவாசை சந்திரனோடு இணைந்து 8இல் மறைந்து பாவத்துவமாக இருந்த காரணத்தினால, அந்த சுக்கிரன் 8இல் மறைஞ்சு பாவத்துவமாக இருந்த காரணத்தினால ராகுதசை குருபக்தியிலேயே எனக்கு பெரியவர்களுடைய சீண்டல்கள் ஆரம்பித்து விட்டன. பெரியவங்களுடைய சீண்டல்கள் ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்திலேயே நான் படித்து வேலைக்கு போனேன். அந்த காலத்திலேயே நான் படித்து ஒரு குறிப்பிட்ட இதில் நல்ல வேலைக்கே போனேன். எனக்கு கீழே ஆண்கள் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த காலத்திலேயே படித்து நல்ல வேலைக்கு போன ஆள் நான். ராகுதிசை குருபக்தியிலிருந்தே பெரியவர்களுடைய சீண்டல்கள் என்னுடைய அனுமதியுடைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பெல்லாம் ஒன்றும் விவரம் தெரியல. குருஜி, உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவை பார்த்தேன் ராகுதிசை சுக்கிரபக்தியை பற்றி. ராகுதிசை சுக்கிரபக்தியில் நான் கற்பிழந்தேன், காதல் என்கின்ற பெயரில். ராகுதசை சுக்கிரபக்தியில் மட்டும் 4-5 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறேன். ஏன் ராகுதசை சுக்கிரபக்தி அப்படி செய்யுது? கல்யாணத்திற்கு முன்னாடியே இன்னொன்று கூடுதலாக சொன்னாங்க. அப்போ எனக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருந்தது. உங்களுடைய ஜென்மச்சனியை வீடியோவை பார்த்த உடனே ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறீங்க. ஜென்மச்சனி நடக்கும் பொழுது இளம் வயது அமைப்புகளில் இழக்கக்கூடாத ஒன்றை இழப்பீங்க அப்படின்னு பேசியிருக்கிறீங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னா அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது, என்ன தான் நீங்கள் பேசின மாதிரி. ராகுதசை சுக்கிரபக்தி எனக்கு 90-91 வயது, 90-91 அமைப்புகளில், 90-91 89 அது ஆரம்பிச்சிருக்கு. 24-25 வயதுகளில் நான் ராகுதசை சுக்கிரபக்தியில் என்னுடைய கூட வேலை செஞ்சவர் காதல் என்கின்ற பேரில் கற்பிழந்த 4-5 தடவை கருக்கலைப்பு. அதற்கப்புறம் அவர் விட்டுட்டு போயிட்டார். அதற்கப்புறம் ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருவரோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இடையில கொஞ்சம் குடிப்பழக்கம் வந்துருச்சு. ஒரு பெரிய பேர் எனக்கு வந்தது. அது அப்புறமா தான் தெரிஞ்சது. என்னுடைய கணவர், இன்றைய கணவர் தான் அதை சொன்னார். இவளுக்கு எதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு, கூப்பிட்டாலே வந்துடுவா. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவங்க ரொம்ப வெக்கப்பட்டாங்க. எனக்கும் வெக்கமாக இருக்குது. ஒரு சகோதரி தன்னுடைய இளமை காலத்தை ஜோதிட ரீதியாக பகிர்ந்து கொள்ளும்போது அவர் சொன்ன வார்த்தை, இவளுக்கு எதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணிக்கிட்டு, கூப்பிட்டாலே வந்துடுவாப்பா, ஒரு பீர் வாங்கி கொடுத்தாலே போகிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அலுவலகத்தில் நல்ல வேலை இருந்தும்
ராகு திசை என்னை ஒரு நிலையில் ஆண்களின் அடிமையாக பொம்மையாக வைத்திருந்ததுன்னு சொன்னாங்க. கடுமையான ஒரு அமைப்பு. குருதசை ஆரம்பம். இந்த சகோதரிக்கு கீழே ஒருவர், அவருடைய குலத்தைச் சேர்ந்தவர், அவருடைய அதே குலத்தைச் சேர்ந்தவர், 4 வயது இளையவர், வேலைக்கு வரார். இவருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. இவங்க ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக வராங்க. அந்த திருமணம் ஆனவரோடு ஒரு இடத்திற்கு போக வேண்டியிருக்கிறது. 2 வீலரில் இந்த எதிர்கால கணவராக இப்போது வேலைக்கு சேர்ந்து இருக்கின்ற இந்த 4 வயது, தன்னை விட 4 வயது இளைஞரை அப்படியே கூட்டிகிட்டு அந்த இடத்துல ட்ராப் பண்ணணுன்னு 2 வீலரில் 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. அப்போ அந்த 4 வயது இளைஞர் இவருடைய அலுவலக உதவியாளர் அந்த ட்ராவல்லையே அந்த பைக்கில் போகும்போதே சிலது பேசுகிறார். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல போஸ்ட்டில் இருக்கிறீங்க, இப்போ இவரை தேடி போகிறீங்களே, இவர் ஏற்கனவே கல்யாணமானவர், நானும் அவரை லவ் பண்ணுறோம், நான் அவரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 4 வயது சின்னவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு. லவ் பண்ணுறவர் என்னைக்காவது லவ் பண்ணுறவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பாரான்னு கேட்குறார். எனக்கு நெற்றி பொட்டித்து அடித்தால் போல அந்த வார்த்தை எனக்கு உரைச்சது. வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசித்தேன். அந்த இடத்துலையே அழுதேன். லேசாக எனக்கு உரைக்க ஆரம்பிச்சது. ஆனால் ராகுதிசை வரைக்குமே எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. எனக்கு அலுவலகத்தில் கெட்ட பேர், கூப்பிட்டால் வந்து விடுவாள். குருதசை ஆரம்பித்து 1 மாதத்தில் இன்றைய கணவர், அன்றைய உதவியாளர், 4 வயது சின்னவர், இவர் என்கிட்ட கேட்குறாரு அந்த கேள்வியை. அந்த கல்யாணம் ஆனவர்கிட்ட ஒரு இடத்துல நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக அன்றைக்கு என்னமோ என்னை கொஞ்சம் இங்கே ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறேன். அவர் கேட்குறாரு, லவ் பண்ணுறவர் தான் உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பாரோ அப்படின்னு கேட்குறாரு. நான் அழுதேன். அப்படியே வண்டியை திருப்பிக்கிட்டு என்னை ராமகிருஷ்ணா மடத்துக்கு கூப்பிட்டு போனார். அன்றோடு அந்த திருமணம் ஆன அதே அலுவலகத்தில் வேலை சென்றவரோடு இருந்த 2வது தொடர்பும் விட்டு போச்சு. ஏற்கனவே யாரிடம் கற்பிழந்தனோ அவர் காரியம் முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டாரு. அதற்கிடையிலேயும் ஒரு 4-5 பேர், அது சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமே வரல. ராகு திசை என்னை ஒரு அடிமையாக, இந்த 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 சுகத்திற்கு ஒரு அடிமையாக என்னை வைத்திருந்தது. ராமகிருஷ்ண மடத்துக்கு கூட்டு போனார். ஆனால் குருதசையில் நான் தப்பு பண்ணல. குருதசை 1 மாதத்திலேயே இவர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தார். 4 மாதம் சின்னவர். என்கிட்ட எவ்வளோ நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். நான் அப்படி கெட்டு போயிட்டேன், இந்த மாதிரி 4 தடவை கற்கலைப்பு பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு விளையாட்டு போக்கில் ஒரு பேசும்போது, நீ என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன்னு கேட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கு வயது 60. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. என்னை விட 4 வயது சின்னவர். குருதசையிலிருந்து எந்த விதமான தப்பும் பண்ணாமல் ஒழுக்கமாக இன்றைக்கு 30 வருஷமாக இருக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். என்னை கல்யாணம் 4 வயது பெரிய இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால 2 பேரும் ஒரே ஜாதி தான். ஆனால் அவங்க அப்பா அம்மா என்னை ஏற்றுக்கலை. வயசு மற்றது எதுவுமே தெரியாது, என்னுடைய கணவருக்கு மட்டும் தெரியும். ஆனால் ஒரு 5 வருடத்திலேயே என்னுடைய கணவருக்கும் வேறு விதமான தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு உடஞ்சி போயிட்டேன். கேட்குறதுக்கும் ஒன்றும் தெரியல. அந்த ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. ராகுதசையில் கடுமையான கெட்ட பேர் எடுத்து 4-5 முறை கருக்கலைப்பு செய்து என்னை விட 4 வயது சிறிய ஒருவரால் ராமகிருஷ்ணா மடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு வாழ்க்கையை உணர்ந்து அவரே என்னை கல்யாணம் பண்ணி இன்னி வரைக்கும் அவர் தான் என் கணவர். உங்களுடைய 8ஆம் மட சுகத்துவத்தின் அடிப்படையில் பெங்களூருக்கு வந்துட்டேன். ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. நல்லா பாருங்கள், ஒரு பாவக சுபத்துவம் எந்த இடத்துல அருமையாக வேலை செய்யுதுன்ட்டு. ராகுதசை ஏன் இவரை மதிகட்டு போக வைத்தது? அமாவாசை அமைப்பில் பிறந்ததுனால தான். இதே ஒரு 9 நாட்களுக்கு பிறகு அப்படியே வளர்பிறை சந்திரனில் இவர் அப்படியே மேஷராசிலேயே அப்படியே ரிஷபராசியிலே பிறந்திருக்கிறான்னு வைப்போம். ரிஷபராசியில் பிறந்திருந்தா கூட இவர் ராகு சந்திரன் சேர்க்கை வந்துடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். வளர்பிறை சந்திரன் அட்டமி நவமி தேதியில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா இவர் நிச்சயமாக இவருடைய மனம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கொஞ்சம் இந்த பாவக சுபத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்வதற்கும் நட்சத்திரம் என்கின்ற மாயையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கும் மிக முக்கியமான வீடியோ அடுத்தடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை போடுறேன். ஒரு 10 நாள் கழித்து இவர் பிறந்திருப்பார்னு வச்சுக்குவோம். மேஷராசியில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். சந்திரன் குரு சேர்க்கை ஏற்படும். ராகுதசையில் அவர் கெட்டு போயிருக்க மாட்டார். அப்போது ராகுதசை ஒரு 5 வருஷம் கழித்து வரும். 24 வயசில் வந்த சந்திர தசை, ராகுதசை அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வரும். அதே புக்திகள்லாம். அப்போது
இவருடைய மனம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். நட்சத்திரங்களில் எந்த விதமான பலன்களும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இவருடைய வாழ்க்கை அமைப்புகள் ஒரு உதாரணம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஒரு 10 நாள் கழித்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்திற்கு அப்படி மாறுவார். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த ராகு அமாவாசை சந்திரனை கொண்ட ஒருவருக்கு மனதை மயங்க வைத்து, அதே நேரத்தில் பௌர்ணமியில் பிறந்திருந்தால் ஒருவரை ஸ்ட்ராங்காக்கி அவருடைய கற்புலக்க வச்சிருக்க மாட்டார். இந்த ராகு நின்ற நட்சத்திரத்தில் இந்த பலனைத்தான் செய்வார் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல அடிபட்டு போகும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டு. அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஒரு வீடியோக்களை போடுறேன். பாவகம் நல்லா பாருங்கள். 4ஆம் பாவகம் கெட்டுப்போச்சு, 9ஆம் பாவகம் கெட்டுப்போச்சு, 4ஆம் காரகர் கெட்டுப்போனார், 9ஆம் காரகர் கெட்டுப்போனார். இன்று வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா எனக்கு அன்பில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான திசை மாற்றத்திற்கு என்னுடைய அம்மா அப்பா உறவுகள் நல்லா இல்லாததும் ஒரு காரணம். வீட்டில் எனக்கு கிடைக்கவே இல்லை, அன்பு கிடைக்கவே இல்லை. வெளியில் வேலைக்கு போன இடத்துல ஒரு சாதாரண ஒரு சின்ன ஏமாத்து வேலையில் நான் மயங்கி கற்பழிந்துட்டேன். அதுக்கு ஜென்மச்சனியும் காரணம். உண்மையிலேயே ஜென்மச்சனி அமைப்புகளில் இழக்கக்கூடாததை இழப்பீர்கள் அப்படிங்கிறத என்னுடைய 40 வருஷமாக பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 40 வருடத்திற்கு மேலான அமைப்புகளில் எத்தனையோ சகோதரிகளுடைய கன்ஃபஸ் அதை நான் கேட்டிருக்கேன். ஜென்மச்சனியில் தான் என் புத்தி விட்டு போச்சுன்னுவாங்க. நானும் 1965 பிறந்தவன். நான் தனுசு ராசிக்காரன். எனக்கு 88, 89 எனக்கு ஜென்மச்சனி. 88 என்னுடைய நிலைமை என்னன்றது எனக்கு தான் தெரியும். அந்த ஜென்மச்சனி அமைப்புகள் சந்திரனுடைய ஒளி அமைப்புகளுக்கேற்ப நமக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கின்றன. இதே சகோதரி ராகு அதே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் ஒரு பாதம் மாறுவார். ஒரு 9 நாள் கழித்து பாதம் மாறாத கிரகங்களை கூட அடுத்து ஒரு உதாரணமாக போடுறேன். நான் ஒரு 10 நாள் கழித்து பிறந்திருந்தான்னு வைங்க, மேஷராசி சந்திரனும் குருவும் சேருவாங்க. கிருத்திகை நட்சத்திரத்து வரைக்கும் சேருவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே உள்ளே போனால் ராகுவோட சேருவார். அதை கூட வச்சுக்க வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த ராகு சந்திரன் சேர்ந்தால் சரியான அம்மாவாக இருந்திருப்பாங்க. பொத்தி 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 ராகு திசையில் அந்த குழந்தையை பாதுகாத்திருப்பாங்க. வீட்டில் அன்பு கிடைக்காத காரணத்தினால் வெளியே அன்பை தேடினேன், அதனால் நான் தவறு இழைத்தேன் அப்படின்னு சொன்ன இந்த சகோதரி வீட்டிலேயே எல்லாம் கிடைச்சி மனம் சரியாகி, எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க? இப்போ நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை, சந்திரன் பாவத்துவமாக இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் ராகு, சந்திரன் சுபத்துவமாக இருக்கும்போது ராகு ஒரு மாதிரியாகவும் பலன் தருவார். ஏன்? மனசு தான் முடிவெடுக்குது. கெட்டுப்போ கெட்டு போகாதே, இதை உறுதி செய்வது மனம். அந்த மனதிற்குரிய காரகனாகிய சந்திரனுடைய சுபத்துவம். அமாவாசை இந்த சகோதரியோட ஜாதகத்தை நல்லா பாருங்க. அமாவாசை சந்திரன் 8இல் மறைந்திருக்கிறார். அமாவாசையிலிருந்து அப்போது பரிபூரண அமாவாசை, திருவோண நட்சத்திரம் 3 உச்சபட்ச அமாவாசை. இந்த உச்சபட்ச அமாவாசை அமைப்புகளில் நீங்கள் வாழ்நாள் முழுக்க தசாபுக்திகளுக்கேற்ப தடுமாறுபவர்களாகவே இருப்பீங்க. வயதிற்கு ஏற்றார் வகையில் 60 வயசுல யாரும் கெட முடியாது. ராகு என்ன பண்ணுறார்? சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற 12ஆம் இடத்து ராகு, உண்மையிலே ராகுக்கு சனி செவ்வாயுடைய தொடர்பே இல்லை. ஆனால் அவர் சுக்கரனுடைய காமத்தை தந்தே தீர வேண்டும். ஒழுக்கம் தவறுவது என்பது 4, 5ஆம் இடங்கள் அப்படின்னு நம்முடைய பாரம்பரிய மூல நூல்கள் சொன்னாலும் ஜோதிடத்தை அப்படியே 12 பாவங்களையும் சேர்த்து வச்சு பார்க்கணுன்றதை நிறைய இடங்களில் சொல்கிறேன். 5ஆம் இடம் ஆமாங்க, ஆனால் அதை விட முக்கியம் மனமாகிய சந்திரன். அமாவாசை சந்திரனாக இந்த சகோதரி இல்லாமல் ஒரு 9 நாட்கள் கழித்து மேஷத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது பிறந்திருந்தாங்கன்னா கற்பு கெட்டிருக்காது. ராகுதிசை ஒன்றுமே பண்ணியிருக்காது. ராகுதிசை சுக்கரனுடைய வேலைகளை வேறு மாதிரியாக செஞ்சுருக்கோம். வீடு வாகன வசதிகளை கொடுத்துருக்கோம். தான் இவர் கற்பு கல்யாணம் வரைக்கும் கெடக்கூடாது அப்படின்ற மாதிரியாக இருந்திருப்பார். இந்த இடத்துல பாருங்கள், 30 வருஷமாக கல்யாணம் ஆகி ஒரே ஒரு ஆண் பையன், ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. இப்போ இந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படிலாம் கிடைக்குது? 5ஆம் பாவகம் எந்த விதத்திலையும் பங்கம் இல்லை. 7ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவகத்தை சுபராக பார்க்கிறார். அவருடைய இனத்துக்காரர், அவருடைய அதே ஜாதிக்காரர், 4 வயசு சின்னவர். ராசி லக்கணத்திற்கு 2, 7, 8 இந்த மாதிரியான இடங்களை கொஞ்சம் பார்த்துக்கங்க. 7ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்க்கிறார் என்பது ஒரு வகையில் மைனஸ். ஆனால் 7ஆம் பாவகத்தை சுபராகி 7ஆம் பாவகாதிபதி பார்க்கின்ற காரணத்தினால் குருதசை சுயபுத்தியில் தன்னை விட 4 வயது இளைய தன்னுடைய ஜாதிக்காரரோட காதல் திருமணம் சொல்ல முடியாது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவா அப்படின்ட்டார், அவ்வளோதான். ஆக 7ஆம் பாவகம் பாவத்துவம் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால்
நிலைத்த வாழ்க்கை இப்போது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்தில் அவர் சில விஷயங்களில் கையங்கலாமல் பிடிச்சேன், அவரும் யோகியம் இல்லைன்னு தெரிஞ்சது. சரி நம்மளும் இப்படி ஆகிட்டோம், ஆம்பளை அப்படித்தான், நம்மளோட சின்ன வயசு 4 வயசு, என்ன பண்ணுறாருன்னு தெரியாதுன்றதை நான் கண்டுக்காமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் அவரும் இது வரைக்கும் சேர்ந்து வாழுகிறோம், கணவன் மனைவியாக இருக்கிறோம், அதில் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அவருடைய சில விஷயங்கள் எனக்கு தெரியும்னு ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஜோதிடத்தில் மிகப்பெரிய நல்ல ஆர்வம், ஜோதிடத்தில் மிகப்பெரிய நல்ல ஆர்வம். மகனுக்காகவே உயிரை வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், மகன் உங்களுக்காகவே உயிரை வச்சுருப்பாருன்னு. சரியான வார்த்தை குருஜி. எல்லாவற்றையும் என்கிட்ட மகன் சொல்லுவார், எல்லாவற்றையும். மகன் வெளிநாட்டில் இருக்கிறார், அவருக்கு 8/12 சுபத்துவம். எல்லாவற்றையும் மகன் என்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லுவார். நானும் அவனும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு. என்னுடைய இளமை வாழ்க்கையில் ராகு திசையில் இத்தனை நடந்தது. உங்கள் அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறிமுகமானார், என்னுடைய இளம் வயது வாழ்க்கை இப்படி இருந்தது மகனே என்று என்னுடைய மகன்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓட்டவாய்ங்கம்மா நீங்கள் என்ன? ஆமாம், நான் ஓட்டவாய் தான். தப்பு இல்லை குருஜி, நான் ராகுதசை வரைக்கும் தான் கேட்டிருந்தேன். குருதசை சனி தசை என்னை நல்லா தான் வச்சுருக்கு. சனி தசை கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் நல்லபடியாக தான் கொண்டு போகுது. திருமண வாழ்க்கையில் ஒரு குழந்தை, ஒரு அபாரமான, அவங்க வார்த்தையில் சொல்லப்போனால் என் புள்ள எனக்கு கிடைச்ச ஒரு தவம் நாங்கள். ஆக இந்த இடத்துல சில பாவக அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நட்சத்திரங்களின்படி கிரகங்கள் இயக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது தெரியும். 10 நாள் தள்ளி பிறந்தாலும் அதே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் இருப்பார். பாதம் மாறி இருக்கும். நட்சத்திர ஆதரவாளர்கள் பாதம் மாறிடுச்சு, அதனால குணங்கள் மாறிடுச்சுன்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பாதம் மாறாத ஜாதகம் கூட போட்டுருவேன் நான். பாவகம் கெட்டால், பாவகம் பாபத்துவமானால், மனம் கெட்டால், அதாவது எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் அங்கே பலன்கள் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த 12 பாவகத்தினுடைய ஒவ்வொரு பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் இருக்கிறது. நல்லா பாருங்கள், ஆரம்பத்தில் சந்திர தசையில் பிறந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை 12 வயசு வரைக்கும் வந்திருக்கு. சகோதரன் அமைப்புகள் கெட்டுப்போச்சு. இன்னி வரைக்கும் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் 5 ஆம்பளை எனக்கு அண்ணனுங்க தங்கச்சி, நாங்கள் 3 பேர் பொம்பளைங்க, இவ்வளோதாங்க தெரியும். ஆனால் நானாக தான் இருக்கிறேன், தனியாக தான் இருக்கிறேன். ஒருத்தர்கிட்டையும் பேச்சுவார்த்தை அப்படி என்ன ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிறதோட சரிங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. 7ஆம் பாவகம் சுபத்துவமாகி 5ஆம் பாவகம் சுபத்துவமாகி குருவின் பார்வை அமைப்புகளில் இருக்கின்ற காரணத்தினால கணவன் ஒரே ஒரு ஆண் குழந்தை. மிதுன லக்னத்துக்கு குழந்தை கிடையாதுன்னுவேன். அவங்க ஏற்கனவே 4-5 குழந்தைய கலைச்சிருக்கிறாங்க. கருக்கலைப்பு 4-5 முறைன்னு சொன்னாங்க. மிதுன லக்னத்துக்கு முதல் குழந்தை பெண் குழந்தைன்னுவேன். 5ஆம் பாவகத்தை குருபார்த்த காரணத்தினால் பெயர் சொல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை நான் இன்னொரு அடுத்தடுத்து வேறு ஜாதகங்களை எப்படி போடுறேன் அப்படின்னு சொன்னால், நட்சத்திரங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை, அது ஒரு மாயை என்கின்ற அமைப்பாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அடுத்தடுத்த தசாபுத்தி அமைப்புகளின் அடிப்படையில் எப்படி சம்பவங்கள் மாறுகின்றதுன்றதை கூட இதாக போடலாம். இப்போ இன்னொரு ஜாதகமாக கூட இதில் போடலாம்னு நினச்சேன். சரி, இது உங்களுக்கு மனசில் இதை நான் சொன்னாலே தேக்க முடியும். ஒன்றுமில்லை, ஒரு 9 நாள் கழித்து, என்றைக்கு வரும்? பிப்ரவரி 1ஆம் தேதி. அப்படியே ஒரு 8 நாள் கழித்து பிப்ரவரி 9ஆம் தேதியாக போடுங்க. பிப்ரவரி 9ஆம் தேதியாக போட்டிங்கன்னா அந்த அம்மா மேஷராசியில் சந்திரன் குரு சேர்க்கை வந்துடும். சந்திரன் குரு சேர்க்கை வந்தாலும் ராகு அதே நட்சத்திரத்தில் இருப்பார். பாதம் மட்டும் மாறி இருக்கலாம், ஆனால் அதே நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரியாக மனம் வழுக்க பிறந்தவர்கள், இவர் அமாவாசையில் பிறந்து அந்த அமைப்புகள் இருந்ததுனால தான் இவர் ஏமாந்துட்டார், அல்லது தேவையில்லாமல் சில விஷயங்களை ராகு தசை கொடுத்துருச்சு. ஆனால் மனம் வழுக்கப்பட்டவர்கள் தவறான பாதைக்கு போயிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து இதே மாதிரியான வீடியோக்கள் போடுறேன். நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த ஒரு கிரகமும் பலனை தர்றதே இல்லை. பாவக சுபத்துவம் பாவக பாவத்துவம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கின்றன. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சகோதரியோட ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. இப்போ சூரிய சந்திர தசைகள் வந்தால் இவர் இந்த நிம்மதியான அமைப்புகள் இல்லை. தசாப்தி அடுக்குகளே மிக முக்கியம். இந்த வயதில் 40 வயதிற்கு பிறகு சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வருதுன்னு வைங்களேன், சுத்தமாக அவங்க நல்லாவே இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. இப்போ இருக்கின்ற அந்த கணவன் மனைவி உறவு இருக்கவே இருக்காது. இளம் வயதிலேயே 12 வயதிலேயே செவ்வாய் தசை முடிந்திட்ட காரணத்தினால 12 வயதிற்குரிய மூத்த அண்ணனால் அபியூஸ் பண்ணப்பட்ட அந்த கெட்ட அனுபவங்களை அவர் செவ்வாய் தந்தார். ராகுதசை வந்த உடனேயே அவங்க அப்படியே சொல்கிறாங்க, ராகுதசை குருபக்தியிலிருந்து எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன வயசு இருக்கும்? 15 அல்லது 16 வயசு இருக்கும். இருங்க, ராகுதசை சுக்கிரபக்தியில் என்ன ராகுதசை சுக்கிரபக்தி 1980, 15 வயது.
15 வயதில் எல்லாருக்கும் நல்லா இது தெரியும். 15 வயதில் எல்லா பெரியவர்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், வெளியில் இருக்கிற பெரியவர்கள், கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அமைப்பில் இருந்தேன். எல்லாரும் சீண்டல் ஒதுங்கி 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 போன நிலைமையில் வேலைக்கு போனாலும் அதே அமைப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரியான பார்வை அமைப்புகளிலே இருந்து நான் அதை விரும்பினேன்னு கூட வச்சுக்கலாம். ராகுதசை சுக்கிர புத்தியில் முதலாக காதல் என்ற பேரில் 90 91 சொன்னாங்க, 89 90 91 24 வயசுன்னு சொன்னாங்க. 24 வயசுனா எப்போ வருது? ராகுதசை சுக்கிர புத்தி 89 வருது. ஆமாம், 24 வயதில் நான் வந்து முதல் இப்படியான, அதற்கப்புறம் வேறு பழக்கங்கள் வந்து விட்டன. ஜென்மச்சனி முழுக்கவே ஒரு மாதிரியான அமைப்பாக வந்தது. ஆக என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். இதை நீங்கள் தாராளமாக போடலான்னு சொன்னதுனால இதை போட்டிருக்கிறேன். நட்சத்திரங்களின் அடிப்படையில் கிரகங்கள் எந்த பலன்களையும் செய்வதில்லை என்பதற்கு அடுத்தடுத்த சில வீடியோக்களை நிச்சயமாக போடுகிறேன். இந்த பாவக பாவத்துவம் இல்லாமல் இருந்தால், சந்திரன் அமாவாசை அமைப்பில் இல்லாமல் இருந்தால், இந்த சகோதரி, இந்த ராகுதசை இவருக்கு இந்த பலனை செஞ்சிருக்காதுன்றதான் உண்மை. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.